Hello students, welcome back to Vengadeshan Maths Academy. This is 10th Mathematics, Chapter 4 Geometry, Exercise 4.2, Question number 1. In triangle ABC, D and E are points on the sides AB and AC respectively such that DE is parallel to BC. இதில் இரண்டு question இருக்கு, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? Okay students, first in triangle ABC, D and E are the points on the sides AB and AC respectively. Also, DE is parallel to BC. So, by Thirl's theorem, that is BPD theorem, AD by DB equal to AE by EC. இப்போ first question பார்க்கலாமா? Question number 1. AD by DB equal to 3 by 4 and AC equal to 15 cm. Find AE. இப்போ AE கேட்டிருக்காங்க. So, let AE be X ன்னு எடுத்துக்கலாம். Then EC equal to AC minus AE equal to, where AC equal to 15 cm, so 15 minus X. Now AD by DB already கொடுத்திருக்காங்க. It is 3 by 4 equal to AE by EC, that is X by 15 minus X. Now using cross multiplication we get 3 into 15 minus X equal to 4 into X, 4X. இப்போ இன்ட்டு பண்ணுங்க, 3 into 15 equal to 45 minus 3 into X equal to 3X equal to 4X. minus 3X ரைட் சைடில் கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ 4X plus 3X equal to 7X equal to 45. Therefore, X equal to 45 divided by 7. இப்போ 7 டேபிள் டிவைட் பண்ணலாமா? சிக்ஸ் செவன்ஸ் ஆர் 42, மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 3, புள்ளி வச்சா 30 ஆகிடும். 4 செவன்ஸ் ஆர் 28, மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 2 இருக்கும். ஆல்ரெடி டெசிமல் இருக்குது, 20 ஆகிடும். 2 செவன்ஸ் ஆர் 14, பேலன்ஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா 6 கிடைக்கும். ஏற்கனவே புள்ளி இருக்குது, 60 ஆகிடும். 7 8s are 56, மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 4 இருக்கும். இப்போ எதாவது 2 பிளேசஸ்க்கு ரவுண்ட் அப் பண்ணிங்கன்னா தேர்ட் பிளேஸ் மோர் தென் 5 இருந்தால் ஒன்று ஆட் பண்ணிக்கணும். Therefore, X equal to 6.43, where X equal to AE, therefore, AE equal to 6.43 cm. Okay, அடுத்து second question. If AD equal to 8x minus 7, DB equal to 5x minus 3, AE equal to 4x minus 3, and EC equal to 3x minus 1, then find the value of X. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் எடுத்து தேர்ட் இடத்துல அப்ளை பண்ணலாமா? AD equal to 8x minus 7, so 8x minus 7 divided by DB equal to 5x minus 3 equal to AE equal to 4x minus 3 divided by EC equal to 3x minus 1. Now using cross multiplication we get 8x minus 7 into 3x minus 1 equal to 5x minus 3 into 4x minus 3.
மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 3s are 24, x into x x square, 8 1s are minus 8x, minus 7 into 3x, minus 21x, minus to minus plus 7 1s are 7, equal to 5x into 4x, 20x square, 5x into minus 3, minus 15x, minus 3 into 4x, minus 12x, minus to minus plus 3 3s are 9, 24x square. இதில் 2x டேர்ம் இருக்குது. மைனஸ் 8x மைனஸ் 21x ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 29x கிடைக்கும். ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 20x ஸ்கொயர். இந்த பக்கமும் 2 டேர்ம் இருக்குது. மைனஸ் 15x மைனஸ் 12x ஈக்குவல் டு மைனஸ் 27x ப்ளஸ் 9. இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் லெஃப்ட் சைடில் கொண்டு வாங்க. 20x ஸ்கொயர் லெஃப்ட் சைடில் வந்தால் ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். ஸோ 24x ஸ்கொயர் மைனஸ் 20x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர். மைனஸ் 27x லெஃப்ட் சைடில் வந்தால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 27x மைனஸ் 29x ஈக்குவல் டு மைனஸ் 2x. ப்ளஸ் 9 லெஃப்ட் சைடில் வந்தால் மைனஸ் ஆகிடும். ஸோ 7 மைனஸ் 9 ஈக்குவல் டு மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இதில் 2 as காமன், 2 வெளியே எடுத்துருங்க. 2 இன்ட்டு 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ மல்டிப்ளை இந்த பக்கம் டிவைடாக போகிறப்ப 0/2 ஈக்குவல் டு 0 கிடச்சிரும். ஸோ இது ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன். இது ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 2 கிடைக்கும். இதை ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் மைனஸ் 1 வரணும். ஸோ 1 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 2, 1 மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் 1. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வந்துடும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 1s are மைனஸ் 2 கிடைக்கும். 1ல் 2 மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 1 கிடைக்கும். ஓகே, இப்போ எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 2ஆல். ஸோ அதால் டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ இது என்ன பண்ணலாம்? லீனியர் ஃபேக்டர் எழுதிக்கலாமா? எக்ஸ் ப்ளஸ் 1/2 இன்ட்டு இதை கேன்சல் பண்ணிங்கன்னா மைனஸ் 1 கிடைக்கும். எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா x plus 1/2 equal to 0னா x equal to minus 1/2 கிடைக்கும். x அப்படிங்கிறது லென்த்தை குறிக்கும். ஸோ இஸ் நாட் பாசிபிள். நவ் x minus 1 equal to 0, therefore x equal to 1. That's all.